பாரத் ரினியூவபிள் எனர்ஜியோட 8 கிலோவாட் ப்ராஜெக்ட் போரூரில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதோட லைவ் காட்ட தான் இந்த ரீலில் நான் வந்திருக்கேன். ஸோ இவங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணது 8 கிலோவாட். பட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அப் டு 10 கிலோவாட் வரை கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் அவங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ஹார்ட் டிப் கேல்வனைஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப், 25 இயர்ஸ்க்கு மேலே நல்லா உழைக்கும். விண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பலமான காற்றடிச்சா கூட எதுவுமே ஆகாது. எங்களோட ப்ராஜெக்டில் எப்போவுமே கம்ப்ளீட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற நட் அண்ட் போல்ட் முதற்கொண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க பேனல்ஸ் டிசிஆர் பேனல்ஸ், பைஃபேஷியல் பிராண்ட் ரெனியூவோடது 550 வாட்ஸ். இவங்களோட ஸ்பெஷல் 30 இயர்ஸ் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 12 இயர்ஸ்க்கு ப்ராடக்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் 8 கிலோவாட் தான். பட் நாங்கள் ஃபியூச்சரே கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சரி அப் டு 10 கிலோவாட் வரை கொடுத்துருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற இன்வெர்டர் ஃபெஸ்டான் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல ப்ரொவிஷன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் மொபைல் மூலமாக ஆக்சஸ் பண்ணி எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். பேனல் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சது. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்டர். ஸோ இதுக்கு தனியாக அர்த்திங் ப்ளஸ் ஏசிடிசிக்கு தனியாக அர்த்திங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். 8 கிலோவாட் ப்ராஜெக்டில் 6 கிலோவாட் கீழே ஸ்பேஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேலன்ஸ் 2 கிலோவாட்டை மேலே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்பேசிங் பார்த்து அலைன்மெண்ட் கொடுத்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணுவோம். சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா எங்கள் ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் தெரியும், கான்டாக்ட் பண்ணுங்கள்.